நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க மருந்துகள் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்குமா, உங்க பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுமாங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த ரெண்டு வித்தியாசம் நான் சொல்றது புரியுதா? உங்க பிரச்சனைகளை தீர்க்குமா அல்லது உங்க பிரச்சனைகளை வெளியே காட்டாம சப்ரஸ் பண்ணி வைக்குமா கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மருந்துகளோட பவர் இருக்கிற வரைக்கும் சப்ரஸ் பண்ணி வைக்குமாங்கறத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனாலதான் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு போதுங்க அப்படின்னு அவங்க சொல்லாம தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த கண்டினியூ பண்ணுங்க, இவ்வளவு மாசங்கள் பாருங்க, அப்புறம் வந்து எங்களை இப்படி சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ரீசன் என்னன்னா, யூ ஹாவ் டு கண்டினியூ. அது இவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த மருந்தோட பவர் இருக்கும், மறுபடியும் அது தேவைப்படும். உங்களுக்கு வலிக்காம இருக்கணும்னா நீங்க அதுலயே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, அது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த பிரச்சனை இந்த மருந்துகள் வழியா தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்மளால இப்போ உங்களோட பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குங்க ஐயா? ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு மேடம். ஒரு மாசமா இருக்கு. இந்த ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்க அந்த மருந்துகள் இல்லாம நல்லா தானே இருந்தீங்க, வலி இல்லாம? நல்லா இருந்தேன். ஒரு சிவியர் ஹார்ட் ஒர்க் பண்ணது பிறகு அந்த பிரச்சனை. இல்ல, அதை விட்டுருங்க. ரீசன் வேண்டாம். இப்ப பிரச்சனையில இருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க? ஆமா ஆமா. அந்த மெடிசன் எடுத்துட்டே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்தோமா? இல்ல. சோ தேர் வாஸ் a condition where அந்த உள்ள இருக்கிற ஆர்கன் தன்னை நல்லா வச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அதோட எலும்புகளோட ஹெல்த்தும் நல்லா இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 காலர்ல. அப்ப பேசும்போது அவங்க வந்து முழங்கால் வலி சொன்னாங்க. கவனிச்சிங்களா ஐயா? அதேதான் உங்களோட எல்லா எலும்பு ஜாயின்ஸ்க்குமே அதுதாங்க ரெஸ்பான்சிபிள். இப்ப இந்த விரல் எலும்பு ஜாயிண்ட்னாலும் அதுதான். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்க லம்பார்னு சொல்லுங்க, சர்விக்கல்னு கழுத்து எலும்பு சொல்லுங்க, ஃபீமர்னு சொல்லுங்க, வாட் எவர் நீங்க எந்த எலும்பு சொன்னாலும் ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஜாயிண்ட்டை பாதுகாப்பா வச்சிருக்கிறது ரெண்டே 2 ஆர்கன் தான், யூரினரி பிளாடர், கிட்னி. இது இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் உங்களோட அந்த L4 L5 ப்ராப்ளம், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அல்லது லம்பார் ஸ்பாண்டலோசிஸ்ன்ற கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. பேரு தான் வித்தியாசங்க, ரீசன் ஒண்ணுதான். அக்குபஞ்சர்ல நாங்க அதை அப்படிதான் பாக்குறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யூரின்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இந்த ஒரு மாசமோ அல்லது 1.5-2 மாசம் பக்கமாவோ அல்லது ஒரு 2-3 மாசம் பக்கமாவோ யூரின் அதிகமா போகுது நைட்ல அல்லது குறைவா போகுது, சில நேரங்கள்ல எரிச்சலா இருக்கு, சில நேரங்கள்ல ஹீட்டா போற மாதிரி இருக்கு, மனசுக்குள்ள பய உணர்வு, திடீர்னு இனம் புரியாத பய உணர்வு இருக்கு, கான்பிடன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, எனக்கு இடுப்புக்கு கீழே தெம்பு இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கேன், அடிக்கடி கெண்ட பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கு, முடி நிறைய கொட்டுது, இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த யூரினரி பிளாடர், கிட்னி வீக்கா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறி. இதுல ஒண்ணுதான் உங்களோட நீங்க எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உங்களோட பிரச்சனை. இப்ப நாங்க இதை அப்படித்தான் அணுகிறோம். உங்களோட நல்லா கவனிங்க. நீங்க ஒரு வியாதியை தானே சொன்னீங்க. எங்களால எப்படி கோர்வையா இவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுது? சொல்ல மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் சேர்ந்து சரி பண்ணாதான் நீங்க என்ன கண்டிஷனுக்கு எங்க கிட்ட வர்றீங்களோ அதை நாங்க சரி பண்ண முடியும். புரியுதுங்களா ஐயா? உங்களோட யூரின் பிரச்சனையை சரி பண்ணுவோம், உங்களோட கெண்ட பிடிக்கிறத சரி பண்ணுவோம், மனசு தைரியத்தை கொண்டு வருவோம், இடுப்பு கீழே இருக்கிற வீக்னஸை சரி பண்ணுவோம். இன்னும் நீங்க என்னென்ன சொல்ல போறீங்களோ அல்லது நீங்க நேர்ல வரும்போது என்னென்ன கண்டுபிடிக்க போறோமோ எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். உங்களோட ஐயாவை வந்து முழுமையா ஆரோக்கியமாக்குறது தான் எங்களோட நோக்கம். இதுல 10ல ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன பிரச்சனை. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஐயா. கண்டிப்பா அக்குபஞ்சர் ஒரு தடவையாவது ட்ரை கொடுங்க, சின்சியரா ட்ரை கொடுங்க. ஒரே நாள் எடுத்துட்டு வேலை செய்யலன்னா சொல்லக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் கண்டினியூஸா சிகிச்சை எடுக்கணும். நல்ல தேர்ந்த அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் சிறப்பு படக்காட்சி. மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலான உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர்,
வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை. காயங்களிலிருந்து மீண்டு தனது கனவுகளுக்காக போராடி வரும் பள்ளி மாணவி. எனர்ஜிங்கிறத விட இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்கு பேட்மிண்டன்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி ஒரு செஷனை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து பேக் கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்து டாஸ், ட்ராப், அந்த ஸ்ட்ரோக்ஸ் வேரியேஷன்ஸ் நிறையா தெரியும். அதுதான் எனக்கு ஃபேவரட்னு சொல்லலாம் பேக் ஆஃப் த கோர்ட். எனக்கு ஒரு கோல் இருக்குது. எனக்கு எப்போவுமே நேஷ்னல்ஸ் அடிக்கணும், ஏதாவது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னு தான் ஆசை. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய இறகு பந்தாட்ட வீராங்கனை நந்தனா அவர்கள் பங்கு பெறும் விருட்சமாகும் விதைகள் நாளை மாலை 5:02 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சுதா. வணக்கங்க அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டங்க. மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சரி, வணக்கங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த குழந்தை பிறந்து தையல் போடுவாங்கல்லங்க, கேப் பண்ணி சுகப்பிரசவம் நார்மலானா அந்த இடத்துல கட்டி மாதிரி இருக்கு. கட்டினா அது உருடுதுங்க, அப்படியே அதுல உருண்டு போகுது. அதனால இது ப்ராப்ளம் வருங்களா, அதை பாத்துக்கணுங்களா அப்படின்னு கேட்டுக்கலான்ட்டு. கண்டிப்பா பேஷண்ட்டை நேர்ல பார்க்காம சில டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணாம இத சொல்ல முடியாதுமா. நீங்க இதனால தானே நீங்க சொல்றீங்க, பட் இஸ் இட் த ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா நேர்ல பார்க்கணும் இல்லையா? சரிங்க. ஒரு தடவையாவது கன்சல்டேஷன் வர முயற்சி பண்ணுங்க, அப்பதான் நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்க, நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ரம்யா. ரம்யா இணைப்புல தான் இருக்கீங்க. ஹலோ. தொலைக்காட்சியுடைய ஒலியளவை முற்றிலுமா குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் ரம்யா. தொலைக்காட்சியுடைய ஒலியளவை முற்றிலுமா குறைச்சிட்டு பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. சரி மேடம். சொல்லுங்கம்மா உங்களுடைய சந்தேகத்தை. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. நான் ஒரு டைம் ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரிம்மா. ஆனா எனக்கு திரும்ப 6 months ஒன்ஸ் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? இப்பதான் பாருங்க மேடம் இப்ப அடுத்த क्वेश्चन நான் கிட்னி ஸ்டோன் பத்தி கேட்கலான்னு இருக்கேன் டாக்டர்னு இப்பதான் சொன்னாங்க. கரெக்டா நீங்களே கூப்பிட்டு கேட்டுட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கும் அதேதான் ஆன்சர். உங்களோட வயசு என்னாச்சுமா? 36 மேடம். 36. எவ்வளவு தடவை கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு? நான் கொரோனாக்கு முன்னாடி 18 mm ஒரு டைம் இருந்தது மேடம். நான் இது ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் ரொம்ப வலி தாங்க முடியாம அதுக்கப்புறம் 6 mm 5 mm 7 mm எனக்கு 6 months ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும். இப்ப திரும்ப திரும்ப ஏன் ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு? எதனால திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா எப்பவாவது? யோசிச்சிருக்க மேடம். ஹோமியோபதி டாக்டர் இருங்கம்மா. எனக்கு நீங்க என்ன மெடிசன் பாத்தீங்க, எங்க பாத்தீங்க அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்கவே இல்லை. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அந்த கருத்தைன்னு நான் கேட்கல. நான் உங்க கருத்தை கேட்கிறேன். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பர்சனலா உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல மேடம் எதனால ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை எங்க அப்பாக்கு இருக்கிறதுனால. இல்ல that is not the reason மா. அது செகண்டரி ரீசன் தான். அது மெயின் ரீசன் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆர்கன் இருக்கு, ஒரு கிட்னினே வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கிட்னி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 வயசு வரைக்கும் அந்த கிட்னில ஸ்டோன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகல. அவங்க பாட்டுக்கு இயல்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு நல்லா இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு அந்த 30 வயசுல ஒரு கிட்னி ஸ்டோன் உங்களை மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அகேன் அண்ட் அகேன் ஒரு 4-5 தடவைக்கு மேல நீ உங்களை மாதிரி ஒரு 6 months ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்குது. அவங்களும் அது எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம அதை ட்ரீட் பண்ணிட்டே இருக்க ட்ரை பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, அந்த 30 வயசு வரைக்கும் இருந்தது ஹெல்த்தி கிட்னி தானே, அது வரைக்கும் அந்த ஸ்டோன்ஸ் அங்க ஃபார்ம் ஆகல தானே. அந்த பர்சனுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு 30 வயசு வரைக்கும் அங்க கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க அந்த கிட்னி ஆரோக்கியமா இருந்திருக்குன்னு அர்த்தமா இல்லையா? இப்போ இந்த 30 வயசுல இருந்து ஒரு 35 வயசு இப்போன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையவே உதாரணமா எடுத்துக்கங்க. இந்த டைம் வரைக்கும் இவ்ளோ ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கே, உங்க கிட்னி ஆரோக்கியமா இருக்கா இல்லையா? இல்ல, ஆரோக்கியமா இல்ல. நல்ல கவனிங்க. அப்படிங்கறத யார் சொல்றது? நீங்க எனக்கு லைவ்ல கால் பண்ணணும், நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கிட்னி வீக்கா இருக்குங்கறத, ஆரோக்கியம் இல்லாம இருக்குங்கறத இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. இது வரைக்கும் புரியல. இதுதான் உங்களுக்கு உங்க கிட்னி சொல்லிட்டு இருக்கு. எப்படி சொல்லிட்டு இருக்கு? இயல்பா நான் இல்ல, எனக்கு சப்போர்ட் வேணும், என்னோட வேலைகளை என்னால இயல்பா செய்ய முடியலங்கிறதுனாலதான் அந்த இடத்துல ஒரு ஸ்டோனை உருவாக்கி உங்களுக்கு வலிய கொடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற கல்லை தூக்கி தூக்கி வெளியே போட்டுட்டே இருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு? திரும்ப திரும்ப எனக்கு ஹெல்ப் வேணும்னு அது உருவாக்கி சொல்லுது. நீங்க கல்லை தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கீங்க. புரியுதுங்களாமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு? இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு கல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அப்கோர்ஸ் அதை கரைக்கணும். அப்பதான் வலி இல்லாமலாவது நம்ம இருக்க முடியும். அது முதல் விஷயம். ஆனா கிட்னி ஸ்டோனை கரைச்சிடலாம். திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுதானே இங்க முக்கியம். என்ன செய்யணும்? அந்த கிட்னிய ஆரோக்கியமாக்கணும். அது என்ன சொல்ல வருதோ அதை கேட்டுட்டு நான் வீக்கா இருக்கேன்னா அதை தெம்பு பண்ணணும். கரெக்ட்டுங்களாமா? புரியுதா? புரியுது மேடம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னாவது புரியுதா? என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும்னாவது புரியுதா? ஏன் இவ்வளவு நாளைக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு புரியுதா? நல்லா கவனிங்க. நீங்க இதை இப்ப நீங்க அசால்ட்டா விட்டுட்டு இருக்க இது ஒரு வார்னிங் சிக்னல். எத்தனை எல்லாருக்குமே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு அல்லது அடிக்கடி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே இதுதாங்க ஆன்சர். அம்மா உங்களுக்கும் இதுதான் ஆன்சர். கிட்னியோட செயல்திறன் குறையுதுங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டோனா ஃபார்ம் பண்ணி சொல்லுது. இப்போ இது வந்து நீங்க கவனிக்காம விட அடுத்தடுத்த ஸ்டோனை மட்டும் ஃபார்ம் பண்ணாது, ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட வேலையை குறைச்சு நிறுத்திடும். என்ன நடக்கும் அப்புறம்? வெரி குட், தட் வில் பி த ரிசல்ட். யூரியா கிரியேட்டினின் அந்த உப்பு சத்தை உடம்புல ரத்தத்துல அடுத்தது அளவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இவ்வளவு நாள் அது செஞ்சுட்டு இருந்தது இல்லையா? இதுக்கு மேல கால் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும், என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு நான் நிறுத்திட்டேன் என்னோட வேலைகளைன்னு அது நிறுத்திடுச்சுன்னா உங்களுக்கு கை கால் வீக்கம் வரும், யூரின்ல பிரச்சனை வரும், யூரின் நுரைச்சு போகும், ஃபேஸ் வீக்கம் வரும், இடுப்பு கீழே வீக்கம் வரும். புரியுதுங்களா? உப்பு சத்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், காதுல இறைச்சல் வரும், முடி நிறைய கொட்டும், பெண்களா இருந்தா வெள்ளப்பட்டுட்டே இருக்கும், ஆம்பாட்டுகள்ல சூடு இருக்கும். கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இதுதான் அடுத்தது நடக்கும். இது அடுத்தது நடக்கும். எப்போனெல்லாம் என்ன கேட்காதீங்க, இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ், பட் திஸ் வில் பி. இதுதான் அடுத்த ஸ்டெப். உங்களோட கிட்னியோட அடுத்த ஸ்ட்ரைக் இதுவா தான் இருக்கும். அடுத்தது உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு இதுதான் அதோட வேலையா இருக்கும். தயவு செய்து இப்பவாவது ஏன் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என்ன சிகிச்சை பண்ணணும், இது முழுமையா இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்கம்மா? சேலம் கேம்ப் இருக்கு, தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்ல, இட்ஸ் அப் டு யூ. தெளிவு கிடைச்சிட்டாலே, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிட்டாலே, தென் யூ வில் பி ஏபிள் டு உங்களோட பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. டெஃபினட்டா நம்ம கேம்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. 21ஆம் தேதி சேலம் கேம்ப் இருக்கு. ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் வேணா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி தருவாங்க. வரும்போது மறக்காம உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, ரொம்ப முக்கியம். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் விமல். வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா, தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்க, தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட சொல்லுங்க ஐயா. கோவை விமல். வணக்கம் ஐயா. டிவி வால்யூம் மியூட் போட்டுட்டீங்களா? குறைச்சாச்சு மேடம். வெரி குட். இப்ப சொல்லுங்க ஐயா. மேடம், ஒரு 20 நாளா உடம்பு அரிச்சுக்கிட்டே இருக்கு மேடம்.
ஐயாவோட வயசு என்னாச்சுங்க? வயசு 48. சரி, சொல்லிட்டு வாங்க. அதான் உடம்பு அரிப்பு மேடம் அதிகமா. அரிச்சு சொரிஞ்சோம்னா அப்படியே புண்ணு மாதிரி வருது, திரும்ப கருப்பு ஆகுது. எனக்கு 2 கேள்வி இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹாபிட்ஸ் இருக்குதுங்களா? ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, நிறுத்தி இருக்கிறீங்க? ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு 20 நாள் ட்ரிங்க்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 20 நாள் அடிக்கிறது இல்ல. 20 நாளா தான் அடிக்கிறது இல்ல. ஆமா. போதுமான அளவுக்கு உங்க லிவரை டேமேஜ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அரிப்பு வந்து அது கருப்பா மாறுது. புரியுதுங்களா? அடுத்தது உங்களோட நுரையீரலையும் பாதிப்பு வச்சிருக்கீங்க. அடிக்கடி சளி பிடிக்குது, டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கு, வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, தும்மிட்டே இருக்கீங்க, காலையில எந்திரிச்சா மூக்குல தண்ணியா வடியுது, தும்மல் வருது, அல்லது அடிக்கடி சளி பிடிச்சுக்குது, அல்லது சளியே பிடிக்க மாட்டேங்குது, சளி பிடிச்சா 2 நாளோட நின்னுடுது. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நுரையீரல் சம்பந்தமாவும் இருக்கணும். மோஷன் சிரமத்திலயும் உங்க பிரச்சனைகள் இருக்கணும். 2-3 தடவை மோஷன் போறீங்க, டைம் இல்லாம மோஷன் போயிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லயும் இதுதாங்க விஷயம். போதுமான அளவுக்கு உங்க லிவரை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, அடுத்த லெவல் கிட்னியும் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வேற எப்படி ரிசல்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க ஐயா? வேற எப்படி உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை காட்டும்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஆரம்பம். அரிப்புக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க, அவ்வளவுதான். மறுநாள் அரிச்சிக்கிட்டே தான் இருக்கு. இல்லைங்க, பிரச்சனை அரிப்புக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே லிவர் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்ப லிவரை நம்ம சரி பண்ணாதானே இது சரியாகும். மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகும்? கண்ட்ரோலிங் தான் நடக்கும். மாத்திரை சாப்பிடும் போது நல்லா இருக்கும், மறுபடியும் வந்துடும். யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்க ஐயா. நன்றி. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சுரேஷ். சொல்லுங்க மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. டாக்டர். எஸ் ஐயா, வணக்கம், சொல்லுங்க. நான் வெட்டாங்கல்ல இருந்து பேசுறேன். வெட்டாங்கண்ணி. சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, டைம் குறைவா இருக்கு நமக்கு. மேடம், எனக்கு மூட்டு வலி இருக்கு டாக்டர். சரிங்க, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு டாக்டர். அப்புறம் தொப்பா போடுது. உங்களோட வயசு என்னாச்சுங்க ஐயா? 49. 49. ஒரு வருஷமா தான் அந்த முழங்கால் வலி இருக்கு டாக்டர். என்னங்க? 1 இயர். 1 இயரா தான் இருக்கு. நான் நிறைய சொல்லிட்டே இருந்தேன் லைவ்ல. நீங்க இன்னும் டிவி வால்யூமே மியூட் போடல, அதனாலதான் சொன்னவே திருப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, தாராளமா சென்னை பிரான்ச்ல வந்து நீங்க எங்களை பார்க்கலாம். முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க. கோயம்புத்தூர் வரணும்னு அவசியம் இல்ல, சென்னையிலேயே நம்மளோட பிரான்ச் இருக்கு. அதுக்கான அப்டேட்ஸை நான் சொல்றேன். நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க டிஸ்பிளேல பாத்திருப்பீங்க, விஷுவலா பாத்திருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தியானகுப்பஞ்ச ஹாஸ்பிட்டலோட கோயம்புத்தூர் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஹாஸ்பிட்டலுங்க. தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கலாம். நீங்க ஓபியாவும் எடுக்கலாம், தங்கி இருந்தும் சிகிச்சை எடுக்கலாம். த்ரூ அவுட் நாங்க பிரான்ஸ்ல இருந்து, மலேசியாஸ்ல இருந்து, எல்லா பக்கத்துல இருந்து நமக்கு அட்மிஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரூம்ஸ் புக் பண்ணிட்டு வர்றது தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் அட்மிஷன்ஸ் கிடைக்காது. தயவு செய்து புக் பண்ணிட்டு வாங்க. ஒண்ணு, ஓபியா வர்றீங்கன்னாலும் தாராளமா கோயம்புத்தூர்ல எடுக்கலாம். நம்மளோட சென்னை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் சனிக்கிழமைகள்ல நாங்க சென்னையில அவைலபிளா இருக்கிறோம். முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. த்ரூ அவுட் த வீக் நீங்க வந்து ஓபியா நம்ம சென்னை பிரான்ச்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். நம்மளோட பிரான்ச், அதாவது நம்ம கேம்ப் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது 6ஆம் தேதி திருச்சியில கேம்ப் நடக்குதுங்க, 14ஆம் தேதி மதுரையில, 21ஆம் தேதி சேலம். நம்மளோட கேம்ப் வந்து திருச்சி, சேலம், மதுரை, பெங்களூர், ஈரோடு, திருநெல்வேலி நிறைய இடங்கள்ல கேம்ப் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான டீடைல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரால்ல இருக்கிற நம்பர்ஸ், ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் தயவு செய்து முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வர்றது பெட்டர். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரனுங்க. நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் ஆன போன வாரம் வரைக்கும் ஆன ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வீடியோஸ் செக்ஷன்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம். நிறைய அவைலபிளா இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். போன வாரம் வரைக்கும் வேற டாபிக்ஸ்ல பேசியிருக்கோம். கண்டிப்பா டைம் இருக்கும்போது அதை மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஷார்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தினசரி இப்ப நாங்க வந்து 1 ஹவர்ல எவ்வளவு டாபிக்ஸ்ல காலர்ஸ் பேசுறாங்களோ கேக்குறாங்களோ அதை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் கூட, உங்க மவுத் ட்ரைனஸ் ஆகட்டும், மூக்கு அடைக்கிற விஷயங்கள் ஆகட்டும், சின்ன விஷயங்கள், காது இறைச்சல் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குமா? இதுக்கும் அதுக்கும் எப்படி நீங்க, அதாவது நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிற சின்ன விஷயம் கூட, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கிற சின்ன விஷயம் கூட நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமோட அறிகுறியா இருக்கக்கூடும். சோ இது எல்லாமே நாங்க வந்து அந்த ஷார்ட் செக்ஷன்ல தினசரி உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துட்டே இருக்கிறோம். அக்குபஞ்சர் ரீதியா அதை எப்படி அணுகுறோங்கிறதையும் நாங்க சொல்றோம். கண்டிப்பா டைம் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்க பேசுற டாபிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறாங்கன்னா அவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து நாங்க ஃபேஸ்புக்லயும் இருக்கிறோம், இன்ஸ்டாலயும் இருக்கிறோம். நாங்க நேம ரிப்பீட் பண்றோம், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். இதுதான் நம்மளோட சேனலோட நேம். அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் மூலமா வந்து என்னென்ன நோய்களுக்கு வந்து சிறப்பு சிகிச்சை மூலமா குணப்படுத்த முடியும்? கண்டிப்பா நான் ஏற்கனவே ஒரு காலருக்கு சொன்னேன், எது முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி. நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூ விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியாது. அது என்னன்னு நான் சொல்றேன். எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. எமர்ஜென்சி என்னவா இருக்க முடியும்? ஒரு பூச்சிக்கடி, பாம்பு கடி, விஷக்கடிகள், விஷப்பூச்சி கடிகள் இருக்கு இல்லைங்களா, அது எமர்ஜென்சி கண்டிஷன். அந்த கண்டிஷனை அக்குபஞ்சர் ட்ரீட் பண்ணாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எலும்பு முறிவாய் போச்சு, இந்த மாதிரி விஷயங்களை எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொண்டு போகலாம். ஒரு சூசைட் ட்ரை பண்றாங்க, அதாவது ஒரு விஷம் சாப்பிட்டுட்டாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இவ்வளவுதாங்க விஷயம். எமர்ஜென்சிங்கிற கண்டிஷனுக்குள்ள நீங்க என்னென்ன கொண்டு வருவீங்களோ அதை மாத்திரம்தான் அக்குபஞ்சர் ஹேண்டில் பண்ணாது. நீங்க எமர்ஜென்சி இல்ல, இதுக்கு இந்த கண்டிஷன், இது இந்த கண்டிஷன், இவ்வளவு நாளா அவஸ்தைப்படுறேன், இப்பதான் இது அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி உங்களோட கண்டிஷன் எதுவா இருந்தாலும் தாராளமா நீங்க அக்குபஞ்சரை ட்ரை பண்ணலாம். உங்க மெடிசன்ஸ் உங்களுக்கு என்ன வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்க மெடிசன்ஸ் எடுங்க. அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து தாராளமா மெடிசன்ஸ்ல இருந்து தள்ளி இருந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ திங்க் வாட் யுவர் மெடிசன் இஸ் டூயிங் டு. இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் சொத்து வரி உயர்த்தப்பட உள்ளதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என தமிழக அரசு விளக்கம். மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான 2ஆம் பாடலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். ஸ்கைப் தளத்தின் சேவைகளை வரும் 5ஆம் தேதி முதல் நிரந்தரமாக மூட உள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவிப்பு. நீட் தேர்வில் முறைகேடு செய்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை. அமெரிக்க அரசின் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் பதவியிலிருந்து மே 30ஆம் தேதி விலக உள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. பெங்களூருவில் இருந்து கடலூருக்கு மகிழுந்தில் கடத்தி வரப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பன்ருட்டியில் பறிமுதல், 2 பேர் கைது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உரிய இடம் ஒதுக்கவில்லை என்று கூறி தானி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட சாக்கடை கால்வாய் சிறிய மழைக்கே பெயர்ந்து போன அவலம், உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. வந்தவாசியை அடுத்த தெல்லார் முத்தாலம்மன் கோவில் தேர் திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. விழுப்புரம் அருகே விவசாய கிணற்றில் விழுந்த புள்ளிமான் தீயணைப்பு துறையினரால் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்பு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில்
உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு முதல்ல உடல் வலிகள் பத்தி பார்க்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள எல்லா பாகங்கள்லயோட மூட்டுல வலி இருக்கும். கை மூட்டா இருக்கட்டும் இல்ல கால் மூட்டா இருக்கட்டும் எல்லா பாகங்கள்லயுமே வலி இருக்கும். அது எதனால ஏற்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா உடம்புல எல்லா மூட்டுக்குள்ளேயும் தன்னால வலி ஏற்படுறது உண்டு. தன்னால வலி ஏற்படுறது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிபட்டும் வலி ஏற்படுறது உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வு கிழிதல் எடுத்துக்கிடலாம். இப்ப ஒரு தோள்பட்டா முழங்கால் மூட்டுல தோள்பட்டா முழங்கால் மூட்டு இந்த மாதிரி ஜாயிண்டுகள் எல்லாம் கீழே விழுந்து உடல் எடை தாங்காம ஜவ்வு விரிஞ்சி கிழிதல் ஏற்படும். இது உண்மையான ஜவ்வு கிழிதல். இப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல இப்ப வயல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ விதைக்க வேண்டிய பொருட்களை குறைஞ்சது ஒரு 30 கிலோ 40 கிலோவை தூக்கிக்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈர மண்ணுல விவசாய நிலங்கள்ல உள்ள கொண்டு போக தேவைப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளைந்த பொருட்களை ஈர மண்ணுல சிறு சிறு வாய்க்கால்களை தாண்டி தலையில ஒரு 50 கிலோ 60 கிலோ வச்சுக்கிட்டு தாண்டி லாரிகளை ஏற்றுவதற்காக வர வேண்டியிருக்கும். இப்படி ஈர மண்ணிலே நடந்து போய் விவசாய நிலங்கள்ல வயல்வெளிகள்ல வேலை செய்யும் போது நமக்கு வலிக்கு கீழே விழுறத நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு எல்லாம் கையை கொண்டு ஊடுனா தோள்பட்டையில ஜவ்வு கிழிதல் ஏற்படும். முழங்கால கொண்டு மூட்டுனா கீழே ஊனுனா முழங்கால் மூட்டுல ஜவ்வு கிழிதல் ஏற்படுறத பார்க்க முடியும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நேரடி பாதிப்பு. இதுக்கு இன்னைக்குதான் ஜவ்வு கிழிதலுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போடப்படாத சட்டம் மாதிரி நவீன மருத்துவத்துல ஜவ்வு கிழிதலுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் ஜவ்வு கிழிதல் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க. இது எந்த சயின்ஸ்ல எந்த அறிவியல் ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல. நமது முன்னோர்கள் விவசாய நிலங்கள்ல ஈர மண்ணுல வலிக்கு கீழே விழுந்தாங்க. அப்போ ஜவ்வு உடல் எடை தாங்காம உறுப்புகளை கொண்டு ஊனும் போது தோள்பட்டையில முழங்கால் மூட்டுல எல்லாம் ஜவ்வு கிழிதல் ஏற்படுறத நம்ம பார்க்கோம். அவங்களா என்ன ஆபரேஷனா பண்றாங்க? ஒரு வீட்டுல அவங்களுக்கு தெரிஞ்ச பத்துக்களை போட்டு ஓய்வு எடுக்கும் போது அங்க இயற்கையாகவே அங்க ஜவ்வு கிழிதல் குணமாகி திருப்பி ஒரு 10-15 நாட்கள்ல அதே வேலையை அவங்க செய்யறதுக்கு வந்துடுவாங்க. இது எல்லா கிராமங்கள்ல வேலைகள் செய்யறவங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். மார்க்கெட்ல பாருங்க நிறைய அகழி இருக்கும். நிறைய குப்பை நல்லா ஈரமா இருக்கும் குப்பெல்லாம். கோயம்பேடு மார்க்கெட்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில 50 கிலோ 60 கிலோ மூடைகளை சுமந்துக்கிட்டு லாரியில போய் ஏற்றுவாங்க. தவறி கீழே விழும்போது கையை காலை கொண்டு ஊனும் போது முழங்கால் மூட்டுல முழங்கை மூட்டுல தோள்பட்டையில எல்லாம் ஜவ்வு கிழிதல் ஏற்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஜவ்வு கிழிதல் உண்மையான ஜவ்வு கிழிதல் பொய்யான ஜவ்வு கிழிதல் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்ப தோள்பட்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு அடியுமே பட்டிருக்காது. எந்த ஒரு வேலையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது தோள்பட்டையில வலி இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சுன்னா இதை ஜவ்வு கிழிதல்னு சொல்லிடுவாங்க. கீழே விழுந்திருக்க மாட்டாரு, வேலை செஞ்சிருக்க மாட்டாரு, அடிபட்டு இருக்காரு, எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாரு, விளையாண்டு இருக்க மாட்டாரு, கையை கொண்டு ஊனி இருக்க மாட்டாரு, எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாரு. நல்லாதான் படுத்திருப்பாரு. காலைல எந்திரிச்சு தோள்பட்டை வலின உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அங்க ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்லி தவறுதலான ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதாவது அங்க யூரிக் ஆசிட் அந்த ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்துட்டுனா யூரிக் ஆசிட் தேவையில்லாத கெட்ட நீர்கள் ஜவ்வுக்குள்ள புகுந்துரும் போது நமக்கு அங்க ஜவ்வுக்குள் பாதிக்கப்பட்டு நமக்கு வலி வர்றதை நம்ம பார்க்க முடியும். இது பொய்யான ஜவ்வு கிழிதல். அதாவது ஸ்கேனுக்கு தெரியாது அங்க யூரிக் ஆசிட் தங்கி இருக்கா, சர்க்கரைனால வலி இருக்கா, சர்க்கரை வியாதினால வலி இருக்கா, உடம்புல கெட்ட நீர்னால அந்த ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்திருக்கா அப்படின்னு ஸ்கேனுக்கு கேட்க தெரியாது. அதுக்கு காதும் கேட்காது, வாயும் கிடையாது. அது ஜவ்வு உள்ள வலி இருக்கிறத நம்ம மருத்துவர்கிட்ட கூறும்போது அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஜவ்வு வீக்கத்தை காமிக்கமே தவிர அதையும் கிழிதல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து நமக்கு ஒரு தவறான பாதைக்கு அழைத்து சென்றுவாங்க. ஜவ்வு கிழிதல் உண்மையான ஜவ்வு கிழிதல் அப்படின்னா விளையாடும் போதோ வேலைகள் செய்யும் போதோ மாடிப்படியை விட்டு இறங்கும் போதோ ஏறும் போதோ கீழே விழும்போது உறுப்புகளை கொண்டு ஊனும் போது உடல் எடை தாங்காம அங்க ஜாயிண்ட்ல ஜவ்வு கிழிதல் ஏற்படுறதான் நம்ம உண்மையான ஜவ்வு கிழிதல்னு சொல்றோம். பொய்யான ஜவ்வு கிழிதல்லாம் தன்னால வரக்கூடிய வழிகளை, நீர் கோர்த்து வரக்கூடிய வழிகளை, கெட்ட அமிலங்கள் ஜாயிண்டுகள்ல கோர்த்து வரக்கூடிய வழிகளை
ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் ரிப்போர்ட் கொடுத்தா அது பொய்யான ஜவ்வு கிழிதல். இப்படி நிறைய மருத்துவமனைகள்ல வைத்தியர்கள் மருத்துவர்கள் இந்த ஜாயிண்டுகள்ல